Unit 6, exercise 6.3, we are going to see 13th sum. Before seeing 13th sum, let us see family of lines. இப்போ இங்கே 3 diagrams இருக்கு பாருங்க. இதில் first diagram எல்லா straight linesையும் observe பண்ணுங்க. எல்லாமே origin வழியாக பாஸ் ஆகுது. origin வழியாக பாஸ் ஆகிற straight lines எல்லாமே நம்ம y is equal to mx அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே m மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது மேபி எம்முடைய ஸ்லோப்புடைய வேல்யூ இந்த லைனுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கலாம், இந்த லைனுக்கு வேறு ஒரு ஸ்லோப் வேல்யூ இருக்கும். ஸோ ஸ்லோப்புடைய வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதனால தான் எம்ங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றபடி இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகே, அதே போல் செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இதில் எல்லாமே ஹாரிசான்டல் லைனாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெயிட் லைன்ஸுமே நம்ம y இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட்டை நம்ம h அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு ஹெச். இங்கே h மட்டும்தான் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், சே திஸ் இஸ் 1, y ஆக்சிஸ் மேலே 1 வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 1. அதே போல் 2 வழியாக பாஸ் ஆகுது, y ஆக்சிஸில் 2 வழியாக பாஸ் ஆகுதுன்னா y இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது, y is equal to h. அதே போல் தேர்ட் டயக்ராமை பாருங்கள். இதில் எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸாக இருக்குது, அதாவது y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகே, ஸோ y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெயிட் லைன்ஸுமே நம்ம x is equal to கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். சே x is equal to k. இதுவும் ஒரே ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை சேர்ந்தது. பிகாஸ் k மட்டும்தான் வேரி ஆகும். பாருங்கள், இப்போ இது 1 வழியாக பாஸ் ஆகுதுன்னா x is equal to 1. அண்ட் செகண்ட் லைன் பாருங்கள், 2 வழியாக பாஸ் ஆகுதுன்னா x is equal to 2. ஓகே, ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால m வேல்யூ, h வேல்யூ, k வேல்யூ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி இங்கே இருக்கிற அத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. அதே போல் இதில் இருக்கிற அத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் இட் பிலாங்ஸ் டு த சேம் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ், y is equal to h. இங்கே இருக்கிற அத்தனை லைன்ஸும் ஒரே ஃபேமிலி ஆஃப் லைன்ஸை சேர்ந்தது, தட் இஸ் x is equal to k. Now let us discuss the three types of family of straight lines using y is equal to mx plus b. இது equation of the straight line உடைய ஃபார்முலா தான். ஆல்ரெடி நீங்கள் y is equal to mx plus c லேர்ன் பண்ணியிருக்கீங்களே, அதே தான். mங்கிறது ஸ்லோப், bங்கிறது y இன்டர்செப்ட், லைன் ஆனது y ஆக்சிஸ் மேலே இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். ஆரிஜினில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆனது y ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதோடைய டிஸ்டன்ஸ் தான் b. இதில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆர் 1 பேராமீட்டர் ஃபேமிலி. மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 டைப் 1 பேராமீட்டர் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஒன்லி 1 தான் இருக்குது, m is arbitrary and b is arbitrary. ஆனால் தேர்ட் ஒன் வந்து இட்ஸ் 2 பேராமீட்டர் ஃபேமிலிஸ், m and b ரெண்டுமே ஆர்பிட்ரரி. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போது when m is arbitrary and b is a fixed constant. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் m மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும், bங்கிறது ஃபிக்ஸடாக ஒரே ஒரு நம்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாயிண்ட் வழியாக இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வில் பாஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஆனது 0,5ன்னு சொல்லுவோம். இந்த 0,5 வழியாக நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லா ஸ்ட்ரெயிட் லைனுக்குமே ஜென்ரலாக ஓகே இதுக்கான ஈக்குவேஷன் என்ன, y is equal to mx plus bன்னு சொல்லலாம், அல்லது cன்னு சொல்லலாம். இப்போது இந்த லைனை பார்த்தாலே தெரியுது எம்முடைய வேல்யூ எல்லாம் வேரி ஆகும். ஓகே, இதோடைய ஹைட் பாருங்கள், இதுதான் b. ஆக்சிஸை வந்து எல்லா லைனும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எல்லா லைனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா bங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, m மட்டும் வேரி ஆகுது. ஓகே, ஸோ m is an arbitrary, m is arbitrary and b is a fixed constant. ஸோ இது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது, 1 பேராமீட்டர் ஃபேமிலிஸ். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். when b is arbitrary, அதாவது b உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், y is equal to mx plus b அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனில் bங்கிறது arbitrary and m is a fixed constant. ஸோ mனா ஸ்லோப்பு. ஸோ இந்த லைனை பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எல்லாமே பேரலல் லைன்ஸாக இருந்தால் ஸ்லோப் சேமாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். m எல்லாமே ஒரே வேல்யூவை எடுத்துக்கும், அதுதான் ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட். ஆனால் b மட்டும் வேரி ஆகுது. bங்கிறது y இன்டர்செப்ட். எல்லா லைனும் y ஆக்சிஸை ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதா, இல்லை இல்லையா, இது வேறு பாயிண்ட், இது வேறு பாயிண்ட் y ஆக்சிஸ் மேலே. பட் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியாக y ஆக்சிஸ் மேலே ஒரே பாயிண்ட் வழியாக இன்டர்செக்ட் போச்சு. அதனால்
இங்கே பிங்கிறது ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இங்கே பிங்கிறதுலாம் ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. அதனால் இந்த இடத்துல பி இஸ் ஆர்பிட்ரரி. ஓகே, அண்ட் எம் இஸ் அ ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரே ஃபேமிலி ஆஃப் லைன்ஸை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு 2 parameter families. ஸோ இதுவும் என்னதான் தேர்ட் டைப் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இதுவும் தேர்ட் டைப். போத் ஆர் ஆர்பிட்ரரி. எம்மும் வேரி ஆகும், பியும் வேரி ஆகும். y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் பி. எம்னா என்ன சொன்னேன்? ஸ்லோப் சொல்லியிருந்தேன். பாருங்கள், இது லைன் எல்லாமே பேரலாக இருக்குது. அப்போ ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்காது, ஸ்லோப்ஸ் வேரி ஆகும். அப்போ எம்ங்கிறது ஆர்பிட்ரரி. பி அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ் மேலே எல்லா பாயிண்ட்டும் ஒய் ஆக்சிஸ் மேலே ஒரே பாயிண்ட் வழியாக இன்டர்செக்ட் ஆகுதானா? இல்லை. அப்போது பியும் என்ன தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ தெர் ஆர் 2 parameter families. ஸோ ஆனால் இது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 13th sum. Find the family of straight lines perpendicular to this straight line. Now let's see the solution. Perpendicular line to 3x plus 4y minus 12 is equal to 0 is, so பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குன்னு அசியம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஈக்குவேஷன் இதுதான். ஓகே, இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக எத்தனை லைன்ஸ் இருக்க முடியும்? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் தேர். ஓகே, அது எல்லாமே ஒரே ஃபேமிலியே சேர்ந்தது. இதுவும் ஒரு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இதுவும் பர்பண்டிகுலர், இதுவும் பர்பண்டிகுலர். பர்டிகுலராக இதுதான் பர்பண்டிகுலர் லைனுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. therefore பர்பண்டிகுலர் லைன் எப்படி இதில் இருந்து எழுதுவீங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணணும் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய் கோஎஃபிஷியன்ட்டையும். அப்போ 4x minus 3y plus k is equal to 0. செகண்ட் சப்டிவிஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே K1ன்னு போட்டுக்கோங்க. அங்கேயே ஏதாவது கான்ஸ்டன்ட் வரும், அது வந்ததுன்னா K2ன்னு போட்டுக்கலாம். ஸோ விச் இஸ் அ சேம் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் which is the required family of straight lines. Family of straight lines. Okay, next second subdivision. Second subdivision என்ன கேட்டிருக்காங்க? அதே லைனுக்கு parallel line. Okay, find the family of straight lines. Second subdivisionக்கு இதுக்கு parallelனா பார்த்த உடனே சொல்லிடலாம் 3x plus 4y plus k is equal to 0ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு parallel நிறைய இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகே, parallel line to 3x plus 4y, 3x plus 4y minus 12 is equal to 0 is, minus 12 is equal to 0 is, so parallel அப்படின்னா கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 3x plus 4y ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் K1ன்னு எழுதியிருக்கோம், அதனால் இங்கே K2ன்னு போடுங்க. which is the required family of straight lines. which is the required family of straight lines. இந்த இடத்துல K வந்து belongs to R ன்னு போட்டுடலாம். இங்கே K2 belongs to R, ரியல் நம்பர்ஸை சேர்ந்தது. இங்கேயும் K1 belongs to R அப்படின்னு போட்டுடுங்க. K1 belongs to R. Okay, thank you children.